மற்ற ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் திரையுலகத்துக்குமே சொல்கிறது அதற்கு பிறகு தான் அவர். பட் இந்த சுந்தர் சி மேட்டர்லேயும் அவர் வந்து ஒரு ஐடியா பண்ணுறாரு. ஸோ இந்த ஒரு கேப்பில் ரஜினியும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு படம் வந்து 2027 தான் ஆரம்பிக்குது. இப்போ 2026 நான் வந்து அந்த 1 இயராகவே வந்து டோட்டலாக ஃப்ரீயாக இருக்காங்க ரஜினி சார். இப்போ ஜெயிலர் 2 டிசம்பரோட முடியுது. அப்போது அந்த படம்ன்றதா இருந்தால் திரும்பி 1 இயர் 2028 தான் ரிலீஸ். ஒரு வருஷமாக ஒரு நண்பனுக்கு உதவி பண்ணணும்னு முடிவு பண்ணால் அது உடனடியாக செய்யணும். குஷ்புலாம் ஒரு காரணம் கிடையாதுங்க. தேவையில்லாமல் குஷ்பு இந்த மேட்டருக்குள்ள இழுக்க வேணாம்னு நினைக்கிறேன் நான். இதை அவர்கள் உண்டு, அவர் கட்சி அந்த வேலைகள்லாம் அவங்க திரையுலகத்தை விட்டு கிட்டத்தட்ட விலகி போயிட்டு அவங்களுடைய அரசியல் பயணத்தில் போயிட்டுருக்காங்க. நீங்கள் எப்போவுமே சுந்தர் சி எப்போயும் நீங்கள் பார்க்க போகும்போது நான் மீட் பண்ணி பேசும்போதே பார்த்தீங்கன்னா சுந்தர் சி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவரை மீட் பண்ண மாதிரி தான் அங்கே நீங்கள் குஷ்புவை பற்றி எதாவது கேட்டிங்க அப்படின்னா எடுத்தோன்னே கேட்பார், நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்களா குஷ்பு பார்க்க வந்தீங்கன்னு கேட்பார். குஷ்புன்னு அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் போய் வாங்கி பாருங்கள், என்ன வந்தால் எங்கிட்ட மட்டும் நம்ம பேசலாம் அப்படிங்கிற விஷயம் தெளிவாக சொல்லுவார். அதில் சுந்தர் சி மேட்டரில் குஷ்பு தலையிட மாட்டாங்க, குஷ்பு மேட்டரில் சுந்தர் சி தலையிட மாட்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதை இதற்கும் குஷ்புக்கும் சம்மந்தமே இல்லை.